பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததை அவர் பார்த்தார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பூமியை நோக்கி பார்த்தார். அந்த பூமி எப்படி இருக்குது? ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு, அதுல இருள் நிறைந்திருக்கிறது, வெளிச்சம் அந்த இடத்துல இல்ல. அவர் யோசித்து பார்க்கிறார், நான் உருவாக்கின பூமி இப்படி கிடையாது, நான் ஒழுங்காக உருவாக்கினேன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், இந்த பூமியை அழகாக எல்லாவற்றையும் கொண்டு நிரப்பி வச்சிருந்தேன், இந்த பூமியில வெளிச்சத்தினால எல்லாம் நிறைந்திருந்தது. ஆனா இப்ப பூமி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு, இருளா இருக்கிறது என்று சொல்லி அன்னைக்கு நோக்கி பார்த்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்திருக்கிறார். புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்திருக்கிறார். அப்போ நான் உருவாக்கின போது ஒழுங்கா உருவாக்கினேன், வெறுமை இல்லாம உருவாக்கினேன், வெளிச்சமா உருவாக்கினேன். ஆனா இன்னைக்கு என்ன இல்ல? வெளிச்சம் இல்லை, இன்னைக்கு இருள் சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி பார்த்த அதே ஆண்டவர் தான் அன்றைக்கு அவன் வெளிச்சத்தை உண்டாக்கின அதே தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். இருளை வெளிச்சமாக நீக்குகிறவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்.